மிகப்பெரிய ஆயுதமாகிய நாவை வைத்து கொண்டு நீங்கள் நடுத்தருவிலே நிற்பீர்கள் என்றால் உங்களைப் போல அறியாமையிலே உள்ளவர்கள் யாருங்க? லகுவாக சுதந்தரிக்கலாம், எளிதாக சுதந்தரிக்கலாம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இப்படிலாம் பேச சொல்றாருங்க. உங்கள் தேவன் எல்லாவற்றுக்கும் சரி கட்டுவார் என்று பேசுங்க. இப்படி பேசும் பொழுது என்ன நடக்கும்? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் தேவன் உங்களுடைய ஆவி மண்டலத்திலே உங்களை நிரப்பி வைத்திருக்கிறார். எஸ், அது என்ன ஆசீர்வாதம்? பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். எதற்காக? அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக. இதை குறித்து தொடர்ந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. ஆமென். 313வது அவருடைய அனந்த ஞானம். ராஜ்யத்தின் குடிகளாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிற the greatest weapon என்ன தெரியுமா? The supernatural power upon your tongue. Hallelujah. Tongue is the primary weapon for the citizens of the kingdom. எந்த தலைப்பிலே தியானிக்கிறோம்? இனிய இறையரசு 20. அந்த இறையரசு எப்படி வேலை செய்கிறது என்றால், அதாவது நாம் மறுபடி பிறந்த பொழுதே அந்த இறையரசுக்குள்ளே வந்து விட்டோம். அது எப்படி வேலை செய்து? பிரதானமான வெப்பன் என்ன என்றால், that's our tongue. Hallelujah. Thank you master for your goodness. பழைய ஏற்பாட்டிலும் பலர் இதை அறிந்து ஃபங்க்ஷன் பண்ணாங்க, புதிய ஏற்பாட்டிலும் செயல்பட்டார்கள்ங்க. அதை ஆப்ரேட் பண்ணாங்க பாருங்க. ஒரு உதாரணத்தோடு ஆரம்பிப்போம். அங்கே நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, எலியாவோ எலிசாவோ யோவான் ஸ்நானகனோ நம்மை விட பெரியவர்கள் கிடையாது. இயேசு சொல்லி இருக்கிறார். ரைட்? இவர்கள் எல்லாரை விட நாம் பெரியவர்கள். அப்போ எலியா, எலிசா, அந்த தாவீது, மோசே, வேற யாரு? இவர்களை விட பெரிய பெரிய வார்த்தைகளை பேசி வையகத்திற்கு வழிகாட்டியாக தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அது கர்த்தராலே நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பாருங்கள், எலியாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுவோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலே, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்ன சொல்றான்? உன் தேசத்துல மழை வராதுப்பா. நான் என்னைக்கு வாயை திறந்து பேசுகிறேனோ அன்றைக்குத்தான் மழை வரும். அப்படி சொல்லலைங்க, பனி கூட வராதுங்க. மழை ஒரு டிராப்பு விழாது, பனியும் வராது. என் நாக்கில் அவ்வளவு பவர் இருக்கு என்று இந்த எலியா அறிந்திருந்தால் 21வது நூற்றாண்டின் கிறிஸ்தவமே நீ எங்க போயிருக்கிறா? எலியா பஞ்சத்தை கொண்டு வந்துடுறான், எலிசா பஞ்சத்தை போக்கிடுறான். வாயால சொல்லி வடை சுடுறாங்க. பழைய செய்திகளை கேளுங்கள். வாயாலே வடை சுடுவது எப்படி? ரைட்? மிகப்பெரிய ஆயுதமாகிய நாவை வைத்து கொண்டு நீங்கள் நடுத்தருவிலே நிற்பீர்கள் என்றால் உங்களைப் போல அறியாமையிலே உள்ளவர்கள் யாருங்க? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு ராஜாட்ட போய் சவால் விடுறாங்க. யாரெல்லாம் இழுக்கிறான்? தேவனையே இழுக்கிறான். என்ன சொல்றான்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நான் நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் வெட்டி கதையாக எழுதியிருக்கிறதா? இதை நாம் பின்பற்ற வேண்டாமா? இதைத்தானே இயேசு கிறிஸ்து ஆபரேட் பண்ணாரு. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாக போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான். ஏனென்றால் நீ உங்களை வாழ வைக்கவும், உங்களுடைய தேவைகளை சந்திக்கவும், எதிரியை முறியடிக்கவும் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் வெப்பன் ஆகிய டங்கை நீங்க பயன்படுத்த போறீங்க. ஆமென்.
ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்களேன். எதனாலே அந்த கொம்பு நிறைந்த ஆடு அங்கே புதர்ல சிக்கி இருந்தது தெரியுமா? 3 நேரம் சொல்றேன், ஈசாக்கு பயப்படாத, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். வாசிக்கட்டுமா? ஒரு வசனம் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 22:8 ஈசாக்குக்கு பதில் கொடுக்கிறார். ஈசாக்கு என்ன சொல்றான்? எப்பா எங்கப்பா பலிக்கு மிருகம் எங்க, ஆடு எங்கன்னு கேட்கிறான். அதற்கு அவன் சொல்லுகிறான், அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பவர் இன் தி வேர்ட். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். ஏன் காலேப் யோசுவா மாத்திரம் உள்ள என்டர் பண்ணாங்க தெரியுமா? அவர்களும் பேசினார்கள். லகுவாக சுதந்தரிக்கலாம், எளிதாக சுதந்தரிக்கலாம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள், இப்படிலாம் பேச சொல்றாருங்க. அதுக்கு தான் இன்னொரு 15 நிமிஷம் உங்களுக்கு பயிற்சி. சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. இயேசுதாங்க சொன்னாரு, நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லு மகனே, சுகமாகு என்று சொல்லி சொல்லு மகனே. சொல்லித்தான் பாருங்களேங்க. எந்த பிரச்சனையை தீர்க்குவதற்கு 3 நாட்கள் கஷ்டப்பட்டு உபவாசம் பண்ணவில்லை. 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு முழங்கால நிற்கலைங்க, இஷ்டப்பட்டு பேசினாங்க. இப்படி சொல்லிட்டான் எலியா சொல்லிட்டான். உடனே இஸ்ரவேலெல்லாம் கூட்டு, தீர்க்கதரிசிகள்லாம் கூட்டு, வாங்கப்பா முழங்கால் போடுங்க, நான் இப்படி சொல்லிட்டேன், நான் சொன்னாதான் மழை வரணும், இல்லைன்னா இந்த தேசத்தில் மழை வரக்கூடாது, அப்படிலாம் ஆட் பண்ணவே இல்லைங்க. சிம்பிளி ஹி செட், நான் சொன்னாதான் மழை வரும், பனி கூட வராது என்று சொன்னானே, அவனை விட நான் பெட்டர் பொசிஷன்ல இருக்கிறோம் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. அவனுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லை, அவனை தகுதிப்படுத்த இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் இல்லை. இன்னைக்கு எதை படிக்கிறோம்? ராஜ்யத்தின் குடிகளாகிய நமக்கு தேவன் தந்திருக்கிற பிரதானமான ஆயுதமே நம்முடைய நாவுதான். நீங்க அதை பயன்படுத்துகிற கலையை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் பரிதாபமாக தான் வாழ்ந்து முடிப்பீர்கள் அருமையானவர்களே. எத்தனை இடத்துல ரோட்ல போயிட்டே இருக்கிறோம், ஒரே கூட்டம். மனைவி சொல்லுவாங்க, எங்கெங்க பார்க்கிங் இல்லையம்மாங்க, நம்ம போகும்போது அங்கே பார்க்கிங் இருக்குமான்னு சொல்லுவேன். கிட்ட போகும்போது என்ன செய்கிறாங்க, ஒரு காரை எடுத்துட்டு நமக்கு ஒரு காருக்கு இடம் கொடுத்துட்றாங்க. சொன்னபடியே ஆகும் என்று சொன்னவர் மனுஷனாங்க, சொல்லி காண்பித்தாரே. மார்க் 11:23 வரை சொல்லி பஞ்சு பண்றாரு. நீ சொன்னபடியே ஆகும் என்று சத்தியமா ஆகும்டா, மெய்யாகவே ஆகுமே என்று சொன்னாரு. அந்த வார்த்தைக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? இன்னும் ஒரு தலைவலி வியாதிக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மாத்திரை சாப்பிட்டு நீங்க இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன மார்க் 11:23 நீங்கள் காலின் கீழே போட்டு மிதிக்கிறீர்கள். இன்றைக்கு என்னுடைய வியூவர்ஸ் யாருமே அந்த தப்பை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. அவன் பேசுறான். யாரு? ஆட்டு இடையன். சாமுவேல் புஸ்தகத்துல பிரிண்டட் ஃபார்மேட்ல பைபிளே இல்லைங்க. கரெக்ட் தானே? அப்பொழுது அவனுக்கு அறிவு இருக்கு. என்ன அறிவு இருக்கு? நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். 1 சாமுவேல் 17:46. அவன் சொல்றான், எதை பார்த்து நம்ம தியானிக்கிறோம்? தேவ பிள்ளைகளுடைய நாவில் இருக்கிற அதிகாரத்தை குறித்து நம்ம தியானிக்கிறோம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நம்பர் 1 பேசுறான் பாருங்க. ஆட்டு இடையன் தன்னுடைய நாவிலே இருக்கிற அதிகாரத்தை அறிந்த ஆட்டு இடையன். 2வது என்ன சொல்றான்? நான் உன்னை கொல்லுவேன். 3வது உன் தலையை எடுப்பேன். பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கு பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனாலே இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். 47வது வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். யாரு கையில ஒப்பு கொடுப்பார்? சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆட்டு இடையன் கையில ஒப்பு கொடுப்பார். இதனுடைய பொருள் என்ன? இந்த பிரச்சனை யாம் பிரச்சனையே இல்லை.
ஐயா, அவன் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்டேட்டஸ் கூட வரலப்பா, தேவனுடைய ஜனம் என்கிற ஸ்டேட்டஸ்ல இருக்கான். அவனை அந்த போடு போடுறான். எங்கள் தேவன் உங்களை எங்க கையில ஒப்பு கொடுப்பாரு. நீ என்ன செய்யணும்? பேசணும். ஒரே கூழாங்கல்லுக்கு தூக்கி போடணும். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய நாவில் எந்த அளவுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்ததோ, அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய கம்ப்ளீட் மாடல். அவர் பேசும் பொழுது அவருடைய நாவில் இருந்த அதிகாரம், அந்த வல்லமை எப்படி சென்று இல்லாதவைகளை சிருஷ்டித்ததோ, அதே போல நம்முடைய நாவிலையும் சிருஷ்டிக்கிற வல்லமை இருக்கிறது, உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது, மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இருக்கிறதா இல்லையாங்க? ஹல்லேலூயா. இதை அறிந்த நாள் முதல் not even one day is left out without performing at least 3-4 miracles. இந்த ட்ரூத்தை அறிஞ்ச பாருங்க, எவ்ரிடே டஜன் கணக்காக அற்புதம், எங்கே போனாலும் அற்புதம். அந்த ஆற்றல் உங்கள் நாவிலே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாவதாக என்று இயேசு நாமத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அருமையானவர்களே, ஐயா, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இருக்கிறபடியினால் தேவனுக்கு என்ன பெயரோ அந்த பெயரை நாமும் வாங்க வேண்டும். தேவனுக்கு என்ன பெயர் என்று சொல்லி ரோமன் 4:17 வாசிக்கட்டுமா? The book of Romans chapter 4 verse 17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக. அப்படி என்றால் நீங்களும் நானும் அந்த பெயரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தீராத தாகம். எந்த பெயரை பெற்றுக்கொள்ளணும்? அந்த சரீரத்தில் உயிரே இருக்காது, ஆனால் ஜான் ஏ.எஸ். சிங் என்ன சொல்லுவார்? உயிரோடு இருக்கிறது போல பேசுவார், இல்லாத உயிர் அங்கே இருக்கிறது போல பேசுவார் என்று சொல்லி நாம் எல்லாரும் பெயர் பெற வேண்டாமா? அவர் தானே சொன்னார், என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார் அல்லவா? அவர் கல்லறை முன்னால் நின்று அழுது கொண்டு இருந்தாரா? அல்லது அந்த லாசருடைய சகோதரிகளுக்கு ஆறுதல் சொன்னாரா? ஆலோசனை சொன்னாரா? ஐயா, ஆலோசனை ஊழியமும் ஆறுதல் ஊழியமும் வேதத்திற்கு புறம்பானது. எந்த இடங்கள்ல உங்களுக்கு தெரியும், பிரச்சனை உள்ள இடங்கள்ல போறதா ஏசப்பாவுடைய வேலை. எத்தனை அற்புதங்கள் செய்தார்? அவர் செய்த அதிசயங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. அப்போ அத்தனை லட்சம் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருந்தார். எந்த பிரச்சனைகள் மத்தியிலும் அவர் ஜெபிக்கவில்லை. அருமையானவர்களே, தன்னுடைய நாவில இருந்த வல்லமையை கட்டவிழ்த்து கொண்டே இருந்தார். இறையாதே, அமைதலாயிரு, லாசருவே வெளியே வா, கையை நீட்டு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இதாங்க அவருடைய வேலை. அதை நாம் பின்பற்றும்படியாக அல்லவா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சீடர்கள் பின்பற்றினார்களே. தபித்தாளை பார்த்து அவங்க கூட போயிருப்பாங்க மற்ற சீஷர்களும். எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னான். சீஷர்கள் எல்லாம் அழைத்து சுற்றி வாங்கப்பா, டெட் பாடி மேலே சுற்றி வாங்க, எரிகோ மதிலுக்கு முன்னதாக சுற்றி வந்தது போல வாங்க. அப்படி சொன்னாலும் உயிரோட வந்திருப்பாங்க. அதை விட சிம்பிள் ஃபார்முலா நமக்கு இருக்க. அதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. மரித்தோரை உயிரோட எழுப்ப ஜெபிக்காதீங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஜெபிக்கலை. தபித்தாலே எழுந்துரு, வாலிபனே எழுந்துரு. இல்லைன்னா என்ன செஞ்சாங்க? அந்த சரீரத்தின் மேலே 3 நேரம் படுத்தாங்க. அந்த காஃபின் பாக்ஸ் மேலே 3 நேரம் படுத்து எழும்புங்க. இவனுக்குள்ள அந்த உயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு போங்க. பின்னால ஓடி வருவாங்க, ஐயா நீங்க சொன்னபடியே உயிரோடு எழுந்து விட்டான் என்று உங்களை தூக்கி உயர்த்துவார்களே. நீங்க என்ன சொல்லுவீங்க? இது என்னால் ஆகவில்லை, அவரே பரலோகத்தின் தேவன் இதை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல உங்களுக்கு 100 ஆத்துமா கிடைத்து விடுவார்களே. அங்கேயே ஒரு சபையை ஆரம்பித்து விடலாமே. அதற்காகத்தானே தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இப்படித்தான் இயேசு கிறிஸ்து பேசி பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார். நீங்களும் அப்படித்தான் பேசி தீர்த்து வைக்க வேண்டும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று மார்க் 11:23 அவர் சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களே, வியாதியை சுகப்படுத்த மாத்திரமல்ல, எந்த தேவைக்காகவும் நீங்கள் பேசலாம். எந்த தேவைக்காகவும் நீங்கள் பேசலாம்.
உங்கள் மக சமையல் பண்ணுறா, உப்பு நிறைய போட்ட பேசுங்க. இயேசு நாமத்தினால சால்ட்டு நார்மல் ஆவதாக பேசுங்க. இது பெரிய மேட்டராங்க. ஹல்லேலூயா. நீங்கள் திடீர்னு சமையல் பண்ணுறீங்க, என்னது இல்லை, சால்ட்டு இல்லை. சொல்லுங்கள், இன்றைக்கு நான் சால்ட்டு போட மாட்டேன், ஏன்னா என்கிட்ட இல்லை. ஆனால் சால்ட்டு ருசி இந்த சாம்பாரில் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்க. ஜெபத்திற்கும் பேசுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ஒரு உதாரணம் ஒன்றை உங்களிடத்தில் சொல்லுகிறேன். எங்களுடைய வேதாகம கல்லூரியிலிருந்து மகாராஷ்டிரா மாநிலத்திலே அங்கே ரூரல் பிளஸ்ஸிங் மிஷனுடைய மிஷன் ஃபீல்டுக்கு போனோம். சரிங்களா? ஒரு பெரிய இயக்கம் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய கசின் மிஸ்டர் ஐசக் இஸ்ரேல் ஏராளமான சபைகள் நிறுவி இருக்கிறார். அது அவராலே ஆயிற்று. பாருங்க, ஒரு முறை அந்த டீமை நான் கூட்டு போயிருக்கிறேன். ஒரு சர்ச்சுக்கு இடம் வாங்கி வைத்திருக்காங்க, 2 சர்ச்சுக்கு இடம். அந்த கிராமத்தை பாஸ் ஆன் பண்ணும்பொழுது அந்த இடத்துல இறங்கி அண்ணன் சொன்னாங்க, நீங்கள் இதில் ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரம் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி. இது நடந்து 4 வருஷம் இருக்கும். சரிங்களா? நான் உடனே எல்லாரும் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வந்திருப்பாங்க. ஒருவரை அழைத்து சொன்னேன், பிரதர் நீங்கள் பேசுங்க, இந்த இடத்துல சீக்கிரம் கட்டடம் வர வேண்டும் என்று பேசுங்கன்னு. அவர் வழக்கமாக ஜெபித்தார், ஆண்டவரே எப்படியாவது இந்த இடத்துல ஆலயம் கட்டுவதற்கு எங்கள் சகோதரனுக்கு பணம் வேண்டும் ஆண்டவரே, ஆண்டவரே இதை செய்யுங்க ஆண்டவரே, அதை செய்யுங்கன்னு ஒரு 10 நிமிஷம் பேசினார். நான் நினச்சேன், அப்போதே தவறான ஆள் இடத்துல சொல்லிட்டோம். சரி, அங்கேருந்து புறப்பட்டு இது நடந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அடுத்த இடத்துல இப்படி நம்ம இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது என்று அடுத்த இடத்துல அதுலேருந்து 1 மணி நேரம் பயணம் செய்து அடுத்த ஒரு இடத்துல நின்று அந்த மத்தியில் எல்லாரும் வட்டமாக நின்று நாங்கள் பேசுகிறோம். அதுலேயும் ஆலயம் கட்டுவதற்காக இடம் வாங்கியிருக்கிறார். நான் இயேசுவை போல பேசினேன், எலியாவை போல பேசினேன், எலிசாவை போல பேசினேன். என்ன பேசுனேன் தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல 6 மாதங்களுக்குள்ளாக ஆலயம் கட்டு முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுகிறது என்று இயேசுவின் நாமத்தில் நான் பேசினேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஐயா, 4 மாதங்களுக்குள்ளாக அங்கே ஆலயம் கட்டப்பட்டு பிரதிஷ்டைக்கு என்னைய கூப்பிட்டாரு எங்க அண்ணன். அந்த இடம் 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் ஆலயம் கட்டப்படவே இல்லை. ஏன்? அங்கே ஜெபித்தவருக்கு மார்க் 11:23 மாம்சமாகவில்லை. ரைட்? இந்த நாளில் உங்களுடைய மனக்கண்களில் இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுதுங்க. ஐயா, பைத்தியக்காரத்தனமாக தான் தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்யுதுங்க. பைத்தியக்காரத்தனமாக தான் வேலை செய்யுது. அவ வீட்டுக்கு போயாச்சு, 4 நாள் ஆச்சு. மார்த்தாலும் நம்பல, சீஷர்களும் நம்பல, ஒருத்தரும் நம்பல. எதை நம்பல? இயேசு கிறிஸ்து செத்தவ லாசருவை எழுப்புவார் என்று ஒருத்தரும் நம்பல. அங்க நின்று பேசுற லாசருவை வெளியே வா, எவனாவது நம்பி இருப்பானாங்க? ஒரு ஜெபம் கூட பண்ணவில்லையே. தன்னுடைய நாவில் இருந்த அதிசய ஆற்றலை அறிந்திருந்தாரே. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுடைய நாவிலே நீர் கொடுத்திருக்கிற செத்தவங்களை எழுப்பக்கூடிய ஆற்றலினால் இவர்களுடைய நாவை நீ நிறைத்து வைத்திருக்கிறீரே, அதை குறித்து இவர்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாவதாக இயேசு நாமத்தில். ஆமென், ஆமென். அருமையான தேவர்களே, நான் உங்களை தேவர்களே 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 என்று கூப்பிட்டால்தான், நான் பேசினாதான் தேவனை போல நீங்கள் செயல்படுவீங்க. வேதத்திலிருந்து முக்கியமான ஒரு ஆலோசனையை நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து வாசித்து காண்பிக்கிறேன். ஏசாயா 35:4 வசனம். நல்லா கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பேசேஜ். நீங்கள் பேசும்பொழுது எப்படிப்பட்ட வல்லமை வெளியேறும், உங்கள் நாவிலிருந்து வெளியேறும் என்று தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எழுதி வைத்திருக்கிறார். The book of Isaiah chapter 30 verses from 4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். மனம் பதறாங்க. ஐயோ, எங்க அப்பா இறந்து கிடக்குறாங்களே, மனம் பதறாங்க. என்ன செய்ய சொல்லல, டெட் பாடிய சுத்தி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல, அதை அடக்கம் பண்ண விட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்லுங்க, ஆலோசனை சொல்லுங்க. ஐயப்பா, உங்க அப்பா வந்து நல்ல வயதுல இறந்துட்டாரு, இனிமே அவருடைய ஜாப் ஒன்றா கிடைக்கும், அதை நீ கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணு, அப்படியே ஆறுதலோ ஆலோசனை சொல்ல சொல்லலைங்க. என்ன சொல்ல சொன்னாரு? பேசுங்க. என்ன பேசுங்க?
உங்கள் தேவன் எல்லாவற்றுக்கும் சரி கட்டுவார் என்று பேசுங்க. இப்படி பேசும் பொழுது என்ன நடக்கும்? அதான் முக்கியம். கண் தெரியாத ஒருவருடைய வீட்டுக்கு போறீங்க, அங்க நீங்க என்ன பேசுவீங்க? இயேசுவின் நாமத்தினால இந்த கண்ணு திறக்கப்பட்டாயிற்று என்று சொல்லி பேசுங்க. அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? ஏசாயா 35:5 அப்பொழுதே குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். எப்பொழுது? நீ பேசும் பொழுது. நீ பேசும் பொழுது முடவன் மானை போல குதிப்பான். நீ பேசும் பொழுது ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். நீ பேசும் பொழுது வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். நீ பேசும்போது வெட்டாந்திரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். இதை விட கிளியரா எழுத முடியுமாங்க? நான் திரும்பவும் அந்த உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. தேவன் மார்க் 11:23 எவ்வளவு சீரியஸா இருக்கிறாரு. ஜெபம் பண்றாங்க எல்லாரும், ஆண்டவரே இந்த இடத்துல எப்படியாவது ஒரு ஆலயம் கட்டி கொடுங்க ஆண்டவரே. அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படவில்லை. எந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது? 6 மாதத்துல இந்த இடத்துல ஒரு அருமையான ஆலயம் கட்டடம் கட்டி முடிக்கப்படுகிறது. முடிஞ்சிட்டுங்க. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்து அதை bring it to existence, manifest பண்ணுங்க. அதற்கு எங்கே சூப்பர் நேச்சுரல் பவரை வைத்திருக்கிறாரு? நாவல வைத்திருக்கிறார். கண்டுகொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஓ thank you Lord, what a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். நீங்க என்ன செய்யுங்க? ஏசாயா 65:16 சொல்லி இருக்கிறார் பாருங்க. தலையில கை வச்சு பேசுங்க. ஒருவர் கர்த்தருக்குள் தன்னை ஆசீர்வதிக்கலாம். ஆண்டவரே இதை குறித்து எனக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாவதா? பேசுங்க. கொஸ்டின் பேப்பர் வாங்குறீங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த பேப்பர்ல நான் சென்டம் வாங்குகிறேன். ஏனென்றால் என்னுடைய ஞானம் அல்ல, இயேசுவாகிய ஞானம் எனக்கு இருக்கிறது. எனவே இந்த மேத்ஸ் பேப்பர்ல நான் 100க்கு 100 மார்க் வாங்குகிறேன் என்று பேசுங்கள். சாப்பிட்றீங்க, இந்த ஆகாரம் தண்ணீரையும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க. இது சுவையுள்ளதாக மாறிவிட்டதற்காக நன்றி. பேசுங்க. ஏர்போர்ட்டுக்கு போறீங்க, 1 மணி நேரம் லேட் ஆயிற்று. இயேசுவின் நாமத்தினால நான் போன பிறகுதான் அங்கே செக்இன் முடியும் என்று பேசுங்கள். பல முறை நான் பேசியிருக்கேங்க. ட்ரெயின் 3 முறை நான் சொல்லி நின்றுருக்கு. பழைய செய்திகளை கேளுங்கள். அருமையானவர்களே, நீங்கள் இப்படி பேசி பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனுடைய ராஜ்யம் வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். இன்னைக்கு தலைப்பு என்ன? தேவனுடைய ராஜ்யத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு தேவன் தந்திருக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆயுதமே நம்முடைய நாவுதான். ஹல்லேலூயா. தண்ணீரை போல பயன்படுத்துங்க. நான் ரொம்ப யோசித்து பார்க்குறேன். பைபிளில் அதிகாரத்தை தந்திருக்கலாம், இதுலேயும் பவர் இருக்கு. இதையும் டெட் பாடி மேலே வச்சா உயிரோட வந்துடும். ரைட்? மைண்டு சரியில்லை, அவன் மேலே வச்சு பேசுங்க. இயேசு நாமத்தினால இவன் மைண்டு சுகமடையுதுன்னு பேசு. எதை வச்சாலும் சுகம் நடக்குங்க. இது கூட வேண்டாங்கிறாரு. நீ எந்த பொருளுமே ஒரு வேளை கொண்டு போகலை, அல்லது நீங்க தொலைச்சிட்டீங்க, இதை தொலைக்கவே முடியாது. எத்தனை பேர் புரியுது? நீங்க எங்க போனாலும் உங்க நாவு பத்திரமா இருக்குது. ஏன்? இட் இஸ் filled with supernatural power. For what purpose? To perform miracles like Jesus. To perform miracles like Jesus, and also more than that. To what purpose? To establish his kingdom. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படும்படியாக தேவன் உங்களுடைய நாவிலே தந்திருக்கிற அந்த அதிசய ஆற்றலை தண்ணீரை போல திறந்து விடுங்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். எலியா அதைத்தான் செய்தார். எலிசா அதைத்தான் செய்தார். பேதுரு அதைத்தான் செய்தார். பவுல் அப்போஸ்தலர் அதைத்தான் செய்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண் அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. பிசாசு என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. பேச வேண்டிய இடத்துல இவர்கள் முழங்கால் போட மாட்டாங்க. பேச வேண்டிய இடத்துல இவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவார்கள். எலியா, எலிசா, பேதுரு, பவுலை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவை போல பேசி மார்க் 11:23 கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட மிக பயங்கரமான அற்புதங்களையும் செய்து தகப்பனே, இந்த 21ஆம் நூற்றாண்டில் 200 தேசங்களையும் சுவிசேஷமயமாக்க என்னுடைய பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம்
வையகத்தையும் வாழ வைப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது. மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது. பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் தான் பாவம். உங்களுடைய வாயிலே வாழ்வருளக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், அநேகரை வாழ வைப்பீர்கள். பிரதர் ஜான் ஏஎஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு 10:30 மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.